Illustration 15. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the company manufacture a special product, ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது, which requires a component alpha. The following particulars are collected for the year 2021. Annual value வந்து 2000, order value வந்து 200, carrying cost வந்து 20 ரூபாய். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்து 4% போடுறான். அதுக்கப்புறமாட்டி ஆர்டர் சைஸ் வந்து 4000 கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் EOQ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த இதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ EOQ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 2AO டிவைடட் பை CS இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 200 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்க்குறோம். ஓகே, EOQ பர்ச்சேஸ் காஸ்ட்டில் வந்து ஆனுவல் இன்ட்டு காஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவலாக 32 lakh வரும். அப்புறம் ஆர்டர் காஸ்ட்டு பார்த்தோன்னா ஆனுவல் டிவைடட் பை EOQ இன்ட்டு ஆர்டர். இங்கே வந்து ஆனுவல் டிவைடட் பை ஆஃபர் நியூ இன்ட்டு ஆர்டர் வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8000 வரும். இங்கே வந்து 400 வரும். அப்புறம் கேரியிங் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1/2 EOQ இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் இன்ட்டு கேரியிங் காஸ்ட் போட்டோம் அப்படின்னா இங்கிட்டு வந்து ஆஃபர் நியூ அது மாறும். அப்புறம் வந்து ஆர்டர் 4% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அது இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். 400 காஸ்ட் ப்ரைஸு ஆர்டர் ப்ரைஸு, அதிலேருந்து நம்ம 384 வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து கேரியிங் காஸ்ட் 20% போட்டோம் அப்படின்னா 8000 வரும். இங்கே 1,53,600 வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி பார்க்கும்போது 32,26,000 இங்கே வருது. இங்கே வந்து 32,16,000 வருது. ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வேல்யூவை வந்து அக்செப்ட் பண்ணலாம். The total cost of inventory is lower if EOQ is adopted. Hence, the company is advised not to accept the quantity discount. Okay. Illustration 16. From the following particulars with respect to a particular items of material of a manufacturing company, calculate the best quantity of order. இந்த குவான்டிட்டியில் எது பெஸ்ட்டு நம்மளுக்கு அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஆர்டரிங் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் பெர் டன் கொடுத்துட்டாங்க, லெஸ் தென் 215 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 250னா 200ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ப்ரைஸ் பெர் டன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 250 குவான்டிட்டிக்கு வந்து 6 ரூபாய் ஆகுது பெர் டன்னுக்கு. இங்கே வந்து 250 பட் லெஸ் தென் 800 கொடுத்துருக்காங்க. 250 எடுத்துக்கிறோம் ஆர்டரிங் குவான்டிட்டியாக. 5.9 வந்து பெர் டன்னோட ப்ரைஸு. அடுத்து இங்கே வந்து 800 யூனிட், 5.8 2000 யூனிட், 5.7 4000, 5.6. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆனுவல் டிமாண்ட் வந்து 4000 கொடுத்துருக்குறாங்க. அப்புறமாட்டி மெட்டீரியல் காஸ்ட் வேல்யூ வந்து 20%. அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ரைஸ் வந்து 6 rupees. அப்புறம் இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத வரிசையாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தென் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டோம். ஆனுவல் டிமாண்ட் வந்து ஃபைன் பண்ணுறோம். இந்த 4000 அப்படியே எல்லாத்துலேயும் போட்டுருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர், நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஃபார்முலாக்கு அப்ளை பண்ண நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்றது வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 டிவைடட் பை ஆர்டரிங் குவான்டிட்டின்னு போடணும். 1 டிவைடட் பை ஆர்டரிங் குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த 1 டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது. ஆனுவல் வேல்யூ ஃபஸ்ட் இருக்குது. ஆனுவல் வேல்யூ டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா 4000 டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி 200 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஆனுவல் வேல்யூ 4000 ஆர்டரிங் குவான்டிட்டி 250 போட்டோம்னா 16 வரும். அப்புறம் ஆனுவல் வேல்யூ 4800 ஆர்டரிங் குவான்டிட்டி போட்டால் 5 வரும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ப்ரைஸ் பெர் டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் பெர் யூனிட்டை தான் நம்ம போடுறோம் ப்ரைஸ் பெர் டன்னுக்கு. இங்கே வந்து பாருங்கள் 6 ரூபாய், 5.9, 5.8, 5.7, 5.6 இது அப்படியே இங்கே வரிசையாக நம்ம போட்டுருதோம். இதெல்லாம் நம்ம ஆன்சர் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி எடுத்து எழுதுகிறோம். ஆவரேஜ் குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டரிங் குவான்டிட்டி டிவைடட் பை 2 போடுறோம். ஆர்டரிங் குவான்டிட்டினா 200 டிவைடட் பை 2, 250 டிவைடட் பை 2, 800 டிவைடட் பை 2 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து காஸ்ட் பெர் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, காஸ்ட் பெர் ஆர்டருக்கு 6 இருக்குது. காஸ்ட் பெர் ஆர்டருக்கு வந்து 6 கொஸ்டினில் இருக்குது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 6. இந்த 6 எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். கேரியிங் காஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டு.
இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 20% கேரியிங் காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 20% அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? பர்ச்சேஸ் காஸ்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஆனுவல் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட். நம்ம மேலே எல்லாமே எடுத்து எழுதுனதுனால ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதனால் எடுத்து எழுதியே ஆன்சர் பண்ணுங்கள். 24 lakh வந்து 24,000 வரும். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் இன்ட்டு காஸ்ட் பெர் ஆர்டர் நம்மளுக்கு ஃபார்முலா. அதைப்படி மேலே இருக்க இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் கேரியிங் காஸ்ட் பொறுத்த மட்டும் ஆவரேஜ் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் பெர் டன்னு இன்ட்டு கேரியிங் காஸ்ட். இதுதான் ஃபார்முலா. ஆவரேஜ் குவான்டிட்டினா என்ன? இதோ இருக்குது ஆவரேஜ் குவான்டிட்டி. 2 என்ன இருக்குது? 100 இருக்குது. 100 போட்டாச்சு. அப்புறம் ப்ரைஸ் பெர் டன் காஸ்ட் வேல்யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 6 இருந்துச்சு. அந்த 6 கேரியிங் காஸ்ட் 20% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 அப்படி கண்டினியூட்டியாக வந்துடும். அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 24,000 120 120 இந்த மூணையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,250 வந்துடும். அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இதில் எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள். ஸோ லீஸ்ட் வேல்யூ அப்படின்றது என்ன இந்த இடத்துல? இந்த வேல்யூ பாருங்கள் 23,694. ஸோ இதுதான் நம்மளுடைய லீஸ்ட் வேல்யூ. இதை எப்படி எழுதிக்கணும்? ஃப்ரம் த அபவ் computations the best quantity to order is 800 unit. ஓகே, இவ்வளோதாங்க.